எல்லோருக்கும் வணக்கம். உலகை தமிழால் உயர்த்திடுவோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலம் முன்னன்று யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேளி. திருக்குறள் ஒரு தெய்வீக நூல். திருக்குறள் என்று உலகில் பல்வேறு நாடுகளுக்கு திருக்குறள் சென்று வருகிறது. திருவள்ளுவர் வள்ளுவ பெருமான் அதற்கு துணை நிற்கின்றார். பிஜேபி உலக தமிழ்ச்சங்கம் மூலமாக இன்று உலகம் முழுவதும் 187 வள்ளுவர் சிலையை நாங்கள் இதுவரை அனுப்பியிருக்கின்றோம். எதற்கும் பணம் வாங்குவதில்லை. இன்று வருகின்ற 15ஆம் தேதி லண்டன் மாநகரிலே அங்கு ஒரு வள்ளுவர் சிலையை வைக்கப் போகிறோம். அதற்கு பல தமிழறிஞர்கள் இங்கு வருகின்றார்கள். ஆக திருவள்ளுவர் பொதுமறையான திருவள்ளுவர் உலகில் எங்கு சென்றாலும் அவர் புகழ் மனம் வீசிக்கொண்டே இருக்கின்றது. இது ஏன் திருக்குறளை நான் கையில் எடுத்தேன், எதற்காக உலகமெல்லாம் சென்று இலவசமாக அந்த திருக்குறள் கொடுக்கிறேன் என்று ஒரு முறை சிந்தித்து பார்க்கும் பொழுது அதில் 1330 குறளும் 133 அதிகாரத்திலே 2 அடியிலே ஏன் 7 வார்த்தைகளிலே இந்த உலகத்தை அளந்தவர் நமது திருவள்ளுவர். இந்த படத்தில் பார்த்தோம், அவர் வளவ நாடிலே பிறந்தவர், கன்னியாகுமரி மாவட்டத்திலே அவர் பிறந்தவர். ஒரு நாள் மாலை நேரத்தில் வாசகம் நேரம் அவரும் அந்த மலையை வலம் சுற்றி வந்தார்கள். பின்பு ஒரு இடத்தில் உட்கார்ந்து இருவரும் எதிரும் புதிருமாக, வள்ளுவ பெருமானே, நீங்கள் எல்லாருக்கும் அறிவுரை கூறுகிறீர்கள், எனக்கு ஒரு குழந்தையே. அதற்கு அவர் உடனடியாக இந்த உலகத்தில் திருக்குறளை யார் யார் படிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் நமது வாரிசுகள். ஆக இப்பொழுது உலகத்திலே பல்வேறு நாடுகளில் நமது வாரிசுகள் இருக்கின்றார்கள். இந்த அற்புதமான விழாவை அன்புக்குரிய சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அவர்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். அதை எனது அன்பிற்கும் பாசத்துக்குரிய சகோதரர்கள் திருமாவளவன் அவர்கள் இந்த விழாவிற்கு வந்து திருவள்ளுவர் பற்றி பேச இருக்கின்றார்கள். வள்ளுவருக்கு எந்த ஜாதியோ மதமோ இனமோ கிடையாது. அதுபோல்தான் எனது அன்பு அருமை இளவர் திருமாவளவன் அவர்களுக்கு எல்லோரும் ஒன்று தான், எல்லா மக்களும் ஒன்று தான். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக உழைக்க வேண்டும், உழைத்த பயனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவர்கள் ஊரெல்லாம் சுற்றி வருகின்றார்கள். சுற்றுகின்ற நேரமெல்லாம் ஏழை எளிய மக்களையும் பார்க்கின்றார்கள். அதே நேரத்தில் தமிழையும் அவர்கள் மிக அற்புதமாக பார்த்து வருகின்றார்கள். அதில் ஒன்று திருக்குறள். இந்த திருக்குறள் வெளிநாடுகளில் எல்லா நாடுகளிலும், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இப்படிப்பட்ட பல நாடுகளிலே நாங்கள் வைத்திருக்கின்றோம். வருகின்ற 15ஆம் தேதி லண்டன் நகரத்திற்கு ஒன்று எடுத்து தருகின்றோம். என்று வள்ளுவர் யார் என்று கேட்கும் பொழுது, இந்த தாடி வைத்தவர் யார் என்று பள்ளியிலும் கல்லூரியும் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், அவர்தான் ஞான தந்தை, கருவூல பெட்டகம். 7 வார்த்தைகளிலே இந்த உலகத்தை அளந்து எல்லோரும் ஒருவரும் எல்லோரும் ஒரு என்ற எண்ணத்தை நமக்கு ஊட்டியவர்.
இன்று அவர்களை நம்ம எல்லோரும் உள்ளத்திலே வைத்து வணங்குகின்றோம். இந்த ஏழை சிறுவன் ஒரு சாதாரண டீ கடை வைத்தவன், பின்பு பேப்பர் போட்டவன், வீடு வீடாக சென்று பேப்பர் போட்டு அதில் இருந்த வருமானத்தை எனது அருமை அம்மா சந்தனத்தாய் அவர்கள் எங்களை வளர்த்தார்கள். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தாயை மறக்காதீர்கள், தந்தையை மறக்காதீர்கள், ஆசிரியரை மறக்காதீர்கள். இதை நம்ம உள்ளத்தில் வைத்தால் நமது வள்ளுவ பெருமான் நமக்கு வழிகாட்டுவார். அந்த வழியிலே நாம் எல்லோரும் செல்ல வேண்டும். அதற்காக இந்த அருமையான மேடையில் பேச வாய்ப்பும் அமர்ந்திருக்கின்ற எல்லா கலைஞர்களுக்கும் அன்பான நல்வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.